இதுவரை ஆட்சி அதிகாரத்துக்குள் வராத சபால்டன் பீப்புளுக்காக, ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வரார். இப்போ நீங்களே உங்க கேள்வியில் அழகா குறிப்பிட்டது போல வேட்பாளர் பட்டியலை நம்ம ஆழமா பார்த்தோம் அப்படின்னாலே அதுக்கான விடை இருக்கு. ஏறக்குறைய 15 தொகுதிகள், தனி தொகுதிகளில் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் போட்டி போடுகிறார்கள். இப்போ நமக்கு மாவட்ட செயலாளர்கள் அவர் அறிவிக்கும் போது அவங்க எல்லாம் யாரு என்னங்கிற விவரம் நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு வேட்பாளர்களாக அறிவிக்கிற பொழுது அந்த கட்சிக்குள் யாரையெல்லாம் அதிகாரப்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த கட்சிக்குள் மாவட்ட செயலாளராக பெரும்பாலும் யாரை நியமித்திருக்கிறார். இன்றைக்கு பெரும்பாலும் 14 தொகுதிகளில் மாவட்ட செயலாளரை போட்டியிட வைக்கிற அளவிற்கு அவர் சபால்டன் பீப்புளினுடைய ஒரு நம்பிக்கை. கட்சிகள் அப்படி இல்லைன்றீங்களா? பெரும்பாலான கட்சிகளில் வல்லமையோடு இருக்கிற கட்சிகள்ல அவங்க தனி தொகுதிகளில் போடுவாங்க. 4 பெரிய கட்சிகள் இருக்கு. இந்தியாவே ஆண்ட காங்கிரஸ், இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக, தமிழகத்தை 31 ஆண்டுகள் ஆண்ட அஇஅதிமுக, தமிழகத்தை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்ட தமிழ்நாட்டினுடைய அரசியலையே 75 ஆண்டு காலம் தீர்மானித்த திமுக. அப்போ இவங்களாலெல்லாம் அதிகாரப்படுத்த முடியாத பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகங்கள் இன்னைக்கு எங்க போய் நிக்குதுன்னா ஐயா விஜய்க்கு பின்னாடி திரண்டு நிக்குது. அந்த எழுச்சி அதை தான் காட்டுது.